ஃப்ரெண்ட்ஸ் லீவெல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஆஃபீஸ்க்கு போகணும் நிறைய டென்ஷனில் சமையல் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சோம். ஒன் பாட் ரைஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. குழம்பு வைக்க வேணாம், பொரியல் வைக்க வேணாம், ஒரே தடவையாக பண்ணிடலான்ட்டு இன்னைக்கு பண்ணது. ரைஸு ஒரு உலக்குக்கு 3/4 உலக்கு ரைஸு, 1/4 உலக்கு துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1 போதும். 3 தக்காளி எடுத்துக்கோங்க, நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த அரிசி ஊறட்டும். நம்ம இந்த காயை கட் பண்ணிட்டு வந்துடலாம். வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு பீன்ஸ் இருந்துச்சு என்கிட்ட. பீன்ஸு, கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குக்கர் வந்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு, குக்கர் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஆயில் நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, கடலை எண்ணெய் எதுனாலும், நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மலாக சமையல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. கொஞ்சம் ஒரு ஃப்ளேவருக்காக காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒன்றே போதும், சும்மா ஒரு வாசனைக்காக. அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெரிய வெங்காயம், பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. துவரம்பருப்புன்றனால கேஸ் ப்ராப்ளம் இருக்கும், அதனால் நம்ம பூண்டு சேர்த்துக்கிறது நமக்கு உடம்புக்கு நல்லது. பூண்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வதங்கட்டும். தக்காளி, காய்கறி எல்லாமே ஒன்றா போட்டுடலாம். பீன்ஸு, கேரட்டு, என்கிட்ட உருளைக்கிழங்கு இல்லை, நான் போடலை. நீங்கள் உருளைக்கிழங்கு இருந்தால் அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுன்ட்டு இல்லை, ஏன்னா எல்லாமே நம்ம போட வேண்டியது இருக்குல்ல. எல்லாமே சேர்ந்து வதங்கும் போது அதுவும் நல்லா வதங்கிரும். போட்டுக்கோங்க. காலையில் எந்திரிச்சோன்னே என்ன சமையல் பண்ணுறது நம்ம யோசிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட். அதான் இன்றைக்கி சிம்பிளாக பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பாப்பாட்ட கேட்டேன். பாப்பா ஓகேன்ட்டாங்க, அதனால் பண்ணியாச்சு. சாம்பார் சாதம் இன்றைக்கி. நாளைக்கு என்னன்றதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருக்குன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் எங்களுக்கு. ஓகே, இல்லை உங்களுக்கு வேறு எதாவது ரெசிபீஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி வீடியோ போட்டு விடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ரைஸை வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வதங்கட்டும். நீங்கள் வந்து இதுக்கு மசாலா வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருந்த பொடி போட்டாலும் ஓகே தான். சாம்பார் பொடி போடலாம், இல்லைன்னா நம்ம சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர், மஞ்சத்தூள் இது மட்டுமே போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி வந்து சாம்பார் பொடி போடுறேன். பாருங்கள், நல்லா புகை வருது, நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி அர்ஜென்ட்டான ஒரு நேரத்தில் ஈஸியாக பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ரெசிபி பண்ணுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட், ரைஸ் போட்டுடலாம். நான் ஒரு உலக்கு சொன்னேன் இல்லையா, அப்போ நான் 2 உலக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் குலைவாக வேணும்னா எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கோங்க. 3 உலக்கு விசில் வச்சுக்கோங்க. ரைஸ் போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா போட்டுக்கலாம். முன்னாடியும் போடலாம், அதாவது ரைஸ் போடுறதுக்கு முன்னாடியே மசாலா போட்டு வதக்கிட்டு அப்புறம் ரைஸ் போடலாம். நான் இன்றைக்கி வந்து எல்லாமே போட்டுட்டு தண்ணியெலாம் ஊற்றிட்டு அளந்து ஊற்றினதுக்கப்புறம் தான் மசாலா, உப்பு போடுறேன். பார்த்து போட்டுக்கோங்க, உங்களுக்கு பார்த்து போட்டுட்டு குக்கரை மூடி வச்சுட்டு 3 விசில் விடுங்க. சாரி, ரெக்கார்ட் பண்ணும்போதே குழந்த அழுதுட்டான், தப்பாக நினச்சிக்காதீங்க, சாரி. ஓகே, ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாப்பா பேக் பண்ணிடலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி தொட்டுக்க எதுவும் பண்ணலை, அதனால் அப்பளம் தான் பொரிச்சிருக்கேன். அப்பளமே ஓகேன்ட்டாங்க. பாப்பா இதில் வச்சா உடச்சி வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. உடச்சி தானே சாப்பிட போகிறோம், வைங்கன்னு சொல்லிட்டாங்க பாப்பா, அதனால் உடச்சி வைக்கிறேன் இன்னைக்கு. இதில் தான் கவரில் போட்டு கட்டி கொடுப்பேன். திங்கக்கிழமை நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, டயர்டாக, ஈஸியாக 1 பாட் ரைஸும், பாவக்காய் இருக்குது பொரியல் பண்ணலான்னு பார்த்தேன், வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால் 1 பாட் ரைஸும் அப்பளமும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.